வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல இருக்கக்கூடிய 12th சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் whose intercept on the x and y axis are given below. ஸோ இது எக்ஸ் ஆக்சஸை இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது, இது ஒய் ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது. இதை கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ 12th சம்மு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இன்டர்செப்ட் ஆன் த எக்ஸ் இன்டர்செப்ட் ஆன் த ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் 4, -6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செப்ட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது எது? 4. அதே இது இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னது? -6. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்டர்செப்ட் மட்டும் கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு ஃபார்முலா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்ன அப்படின்னா x/a + y/b = 1. இதுதான் வந்து இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க இன்டர்செப்ட் எக்ஸில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடியதை வந்து என்னது? ஏன்னு வச்சுக்கலாம். ஒயில் இன்டர்செப்ட் பண்ணக்கூடியதை பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை போடலாமா? x/4 + y/-6 = 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறேன்? டினாமினேட்டரில் நம்பர் இருந்தால் வழக்கம் போல் எப்பவுமே என்னது? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணினேன் அப்படின்னா -6x + 4y = அடுத்தது இந்த ரெண்டு நம்பரும் இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இந்த பக்கம் 0 இருக்கும், அதனால கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் 0வை தவிர்த்து ஏதாவது நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 0 இருக்கிற பட்சத்துக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு விட்டுருவோம். பட் இங்கே 1 இருக்கிறதுனால இந்த 1 பக்கத்தில் என்ன பண்ண போகிறேன்? இந்த 4ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகேங்களா? இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இந்த 4ஐயும் 6ஐயும் இந்த நம்பர் இந்த பக்கம் எந்த நம்பர் இருந்தாலும் 0வை தவிர்த்து எது இருந்தாலும் 4 × -6 கண்டிப்பாக எழுதி ஆகணும். அப்படின்னா தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். -6x + 4y = -24. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் எப்போவுமே எல்லாமே எக்ஸு மேக்ஸிமம் ப்ளஸில் இருக்கணும் அப்படின்றதும் எல்லாமே ஒரே சைடு இருக்கணும் அப்படின்றதும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ அதன்படி செய்வோமா? ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? இந்த எக்ஸை அந்த சைடு கொண்டு போகும்போது +6xன்னு மாறும். +y அந்த சைடு வரும்போது -4yன்னு வரும். ஆல்ரெடி -24 = 0. ஸோ எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 therefore /2 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 3x - 2y - 12 = 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். எப்போ இன்டர்செப்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேங்களா? A4 B6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டிவிஷன். செகண்ட் டிவிஷன் பார்ப்போமா? செகண்ட் டிவிஷன் நான் அதையும் எழுதிடுறேன், இங்கேயே எழுதிடுறேன், வீடியோ ஈஸியாக கவர் ஆகும். ஸோ செகண்ட் டிவிஷனில் எனக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5, 3/4. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது A = -5, B = 3/4. அப்போ ஸ்ட்ரெயிட் லைனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க என்னது? எக்ஸ் பை மேலே எழுதியிருக்கோம், இருந்தாலும் எழுதிட்டேன், = 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் போட்டேன் அப்படின்னா x/-5 + y/3/4 = 1. ஸோ இப்போ இந்த இடத்துல சிங்கிள் நம்பர் இருந்தால் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன். பட் இங்கே வந்து டினாமினேட்டருக்கு இன்னொரு டினாமினேட்டர் இருக்குது. ஸோ ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா y/3 மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 3க்கு கீழே இருக்கக்கூடிய 4ஐ மேலே ஏற்றி விட்டுருங்க. y × 4. ஓகேங்களா? 3க்கு கீழே இருக்கக்கூடிய 4ஐ மேலே ஏற்றி விட்டுருங்க. ஓகேங்களா? இதை பற்றி யோசிக்கவே வேணாம். ஏன்னா டினாமினேட்டருக்கு கீழே டினாமினேட்டர் இருந்தால் அது நியூமரேட்டருக்கே வந்துடும். மெயின் நியூமரேட்டர் என்னவோ அதுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ =1 போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கிராஸாக கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ 3 × x 3x ஆல்ரெடி 4y y4னா 4y × -5 -5 × 4 -20y = 1. ஏற்கனவே சொன்ன மாதிரி டினாமினேட்டரில் இருக்க நம்பரை இங்கே நம்பர் 0வை தவிர்த்து எது இருந்தாலும் இந்த சைடு மல்டிபிள் பண்ணணும். ஸோ -5 × 3
ஸோ 3x மைனஸ் 20y. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 1 இன்ட்டு -5 -5 -5 இன்ட்டு 3 -15. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த -15 இந்த சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ 3x மைனஸ் 20y -15 இந்த சைடு வரும்போது +15 = 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஐயோ 3 கட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இன்டர்செப்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா? இது வந்து நம்மளாம் எடுக்கிறது இல்லை, அவனே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்கான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எக்ஸ் அண்டு ஒய்ன்னு தான் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஒய் அண்டு எக்ஸ்ன்னு கொடுத்தானா ஃபஸ்ட்டு இன்டர்செப்ட் ஒய், செகண்ட் இன்டர்செப்ட் தான் எக்ஸ். அதாவது இது பி இது ஏ அப்படின்னு எடுக்கணும். எப்போ எக்ஸு ஒய்ன்னு மாற்றி கொடுத்தா, ஸோ சாரி ஒய் எக்ஸ்ன்னு மாற்றி கொடுத்தா. ஸோ இங்கே எக்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் தான் ஃபஸ்ட்டு நம்பர், அது ஏ அப்படின்னு எடுக்க போகிறோம். ஏன்னா ஃபார்முலா அதுதான், எக்ஸுக்கு கீழே தான் ஏ இருக்கும், ஒய்க்கு கீழே பி இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.3ல் இருக்கக்கூடிய 12th சம். நெக்ஸ்ட் நம்ம 13th சம் பார்ப்போம் வாங்க. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3ல் இருக்கக்கூடிய 13th சம். ஃபைண்ட் த இன்டர்செப்ட் மேட் பை த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சஸ். ஸோ 3x மைனஸ் 2y மைனஸ் 6 = 0. ஓகேங்களா? அதாவது மேலே கொடுத்த அந்த ஏபி என்ன வரும்னு கேட்டிருக்கான், ஈக்குவேஷனை கொடுத்துட்டு. முன்னாடி இந்த ஏபியை கொடுத்துட்டு ஈக்குவேஷனை கேட்டால் நம்ம ஈக்குவேஷன் செஞ்சோம். பட் இந்த ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துட்டான், ஏபி தான் கேட்குறான். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த காமன் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு இதை மாற்றினாலே ஏபி கண்டுபிடிச்சிடலாம். மாற்றுவோமா? வாங்க வீடியோ